கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. துதிப்போரை அவர் கைவிட மாட்டார். யூதா, யூதா என்றால் துதி என்று சொல்லி அர்த்தம். யூதா கோத்திரத்தாரை அவர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னாகமத்தின் புஸ்தகத்தில், யூதா கோத்திரம் அது மாத்திரம் எல்லா கோத்திரத்தை காட்டிலும் ஏராளமான ஜனங்கள், பெருக்கம், வர்த்திப்பு. தேவன் அப்படியாக துதிக்கிறவர்களை, கர்த்தரை உண்மையிலே இருதயத்தோடு ஆராதிக்கிறவர்களை தேவன் அவ்வளவாய் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவர் அவர். ஆமா, வானம் எனது சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொன்ன அவர். சமுத்திரமும் அது நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய அளவின்படி ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய அளவின்படி அல்ல. இதை நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அவருடைய மகிமையை எண்ணி பாடுவோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றும். எல்லாரும் இணைந்து வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. திரும்ப வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை உயர்த்தி எல்லோரும் அவருக்கு ஆராதனை. ஓ ரமலதியா தரமலபரமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். மறுபடியுமாக விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. கரமுயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, அந்த பாடல் வரி சொல்லுது பாருங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமா? ஒரு பக்தன் விதமாய் சொன்னார், நம்முடைய ஜெபம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிறது என்று சொல்லி. நம்முடைய ஆராதனை, துதி ஆராதனையோ பரலோகத்தை கீழே கொண்டு வருகிறது என்று சொன்னார். அதுபோல பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் போது பரலோகம் எல்லாம் இங்க வருதுமா. பரலோக தூதர்கள்லாம் இந்த ஆராதனையில பிரியமா இருக்கிறாங்களாம். ஆமா, இவர் இந்த ஆராதனை கண்ணோக்கி பார்க்கிறாங்களாம், பிரியமா இருக்கிறாங்க. கர்த்தர் பிரியமா இருக்கிறாங்க. மனுஷர்கள் செய்கிற அந்த ஆராதனையில பரலோகமே இங்க இறங்கி வருது.
கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கையசைத்து ஹalleluya ஹalleluya ஆமென். 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 விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. கையசைத்து ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya எப்போதும் துதிக்கிறவர்கள் ஆராதனை வேளையில மாத்திரமல்ல, எப்போதும் துதிக்கிறவர்கள். துதிக்கிற ஜனம் பெருகிக் கொண்டே இருக்கும். துதிக்கிற ஜனம் அது வர்த்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். துதிக்கிற ஜனங்களுடைய இடங்கள், சம்பத்துகள், ஆசீர்வாதங்கள் விசாலமாய் கொண்டே இருக்கும். ஆமா, ஒரு வேளையில நெருக்கம் வரலாம், ஆனால் எப்பொழுதும் அல்ல. ஏன்னா தேவனை துதிக்கிறவங்க அவர்கள் பரலோகத்தை பூமி கொண்டு வராங்களே. பரலோக நெருக்கடியில் என்றைக்குமே இருக்கிறது இல்ல. பரலோகத்துக்கு சொந்தமானவர்களும் என்றென்றைக்கும் நெருக்கடியில் இருப்பதல்ல. அவர்கள் விசாலத்துக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விசாலத்துக்கு சொந்தமானவர்கள். கரந்தட்டி அவரை துதிக்கலாமா? நான் விசாலத்துக்கு சொந்தமானவன். சொல்லுங்க எல்லாரும். நான் விரிவாக்கத்துக்கு சொந்தமானவன். நான் விரிவுக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை வைத்து. இயேசுவே, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. கைதட்டி எல்லோரும். இயேசுவின் நாமமே மேலான நாமம், மேலான நாமம், வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும், வாசல்கள் திறப்பதாக இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள்
இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லாரும் இணைந்து இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே. எல்லாரும் இணைந்து தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. மகிமையின் நாமம், இயேசு நாமம். கைதட்டி அவரை துதிக்கலாமா, அவரை ஆராதிக்கலாமா, அவரை போற்றலாமா, அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறதுல மேன்மை பாராட்டுவோம். ரிபலபரபலபரபா ஷபல துக்கரதிய கரபரபரபா ரபன துரபரபரபா. ஆவியானவரே, உம்முடைய மகிமை 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 மகிமை, விடுதலை, சந்தோஷம், சமாதானம், கிருபை, உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை. மகிமையின் நாமமே, இயேசுவே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. விடுதலை அளிக்கிற ஆவியானவர், அவரே நம் சொந்தம், அவர் நம்முடைய சொந்தம். இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்தங்க. பரிசுத்த ஆவி நமக்கு சொந்தம். ஆமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துல பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் நாம. குருந்தியர்ல பவுல் அப்படிதான் சொல்றாரு, நமக்குரிய இந்த சரீரமாகி இந்த மண்பாண்டத்துல நாம் பொக்கிஷமாகி ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா. உங்களுக்குள்ள ஆவியானவர், உங்களுக்குள்ள பொக்கிஷமாகி ஆவியானவர். ஆவியானவரே, நீர் எங்கள் பொக்கிஷம் ஐயா, நீர் எங்கள் பொக்கிஷம் ஐயா. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, மகிமை சொல்ற எல்லாரும் இரு கரங்களை உயர்த்தி அந்த ஆவியானவரை உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோம். பரலோகத்தின் பிதாவை உயர்த்துவோம். நல்லவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வல்லவரே, திரியேக தெய்வமே, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஐயா. நீர் பெரியவர், நீர் உன்னதர். ஹல்லேலூயா. உன்னத தேவனே, என்
இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஏக்கத்தோடு சொல்லுமா, உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். சொல்லுங்க, இரவெல்லாம் பகலெல்லாம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம், நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாஞ்சோடு பாவியானவரே, உம்முடைய பேரின்ப கடலில் நாங்கள் மூழ்கணையா. ஆமா, அவர்தான் பேரின்பம். இந்த உலகத்துல உங்களுக்கு எதெல்லாம் இன்பம் தருது அதெல்லாம் உலக பிரகாரமா வருகிற இன்பம் எல்லாம் சிற்றின்பங்க, அது அழிந்து போகிற இன்பம். ஆனா இது அப்படி இல்லை. இது நாளுக்கு நாள் அது பெருகிக் கொண்டே இருக்கு. நாம் வாஞ்சிக்க அவருடைய சந்தோஷம் நமக்குள்ள அதுதான் பேரின்பம். பெருகிக் கொண்டே இருக்கும் பேரின்பம். கேளுங்க, அப்பா மோடு இருக்கணும்ப்பா, உங்களுடைய பேரின்ப கடல்ல நாங்கள் மூழ்கணும். கேட்கலாமா? சங்கீதக்காரர் சொல்றா பாத்தீங்களா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. வெறுமன செம்பு தண்ணீர் அல்லங்க இது, அது நீர் ஓட, ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாடலாமா? கரங்களை உயர்த்தி, பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் மாறணும். பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். எல்லாரும் இணைந்து, பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், துதித்து மகிழணும், தூயோனாய் மாறணும், தூயோனாய் வாழ, உம்மை போலவே மாறணும், உம்மை துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. என் உள்ளம் ஏங்குதையா. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே, அடி மீது தவழணும் அழலை குழந்தை மடி மீது தவழணும் அழலை குழந்தை இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா.
என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே இயேசுராஜனே இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எல்லாரும் அப்படி இந்த இரு கரங்களை உயர்த்தினவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுப்போமா? அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக வாஞ்சோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே நிரப்பணுப்பா. உங்க நிரப்புதல், உங்க நிரப்புதல் ரிபானா கபானா ஷபானா திகானா திகானா பாக்கனா தூதரபா ஹந்தர தியாக்கர பலபோ ஷம்பல தூரதனமா ரபோஷல தியாக்கல பரபலபா. ஆவியானவரே உமக்கே ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னைகள் மத்தியில் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்கு நன்றி செலுத்தும். எல்லா கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். வியாதியின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். பொருளாதாரத்தில் குறைவாய் காணப்படும் அந்த கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஃப்ளோ ஆவீராக. சகல விதத்தில் ஆண்டவரே அப்பா சுகமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக, நன்மைகளாக, பொருளாதாரத்தின் செழிப்பாக நீர் இவர்களுக்குள்ளாய் ஃப்ளோ ஆவீராக என்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியான நீங்க தொடர்ந்து பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.